வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். தமிழின் பார்த்துருப்பீங்க. உதய் விசஸ் விஜய். இதில் என்ன ஒரு அரசியல் நடக்குது, இதில் பிஸ்மி பண்ணுற விஷயங்கள், மாற்றி மாற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குற 95% பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய சப்போர்ட்டே சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க அதை. ஓகே, உதய் விசஸ் விஜய் ஏன் ஓடிட்டு இருக்கு? அவர் 2026 தான் வந்து தன்னுடைய எலெக்ஷனில் போட்டியிட போறாரு. 2026 தான் முழு பணியாக எடுப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோடைய அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சுட்டு அவர் வந்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் விஜயோட வருகை யாருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது நமக்கு டைரக்டாவே தெரியுது விஜயோட வருகை திமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்து அப்படின்னு. சோசியல் மீடியாவில் ஐடி விங்ஸ் பண்ற வேலைகள் இருக்குல்ல, இந்த ஐடி விங் பண்ற வேலையை பார்க்கும்பொழுது இந்த எக்ஸுக்குள்ளேயே போக முடியல, சோசியல் மீடியாவுல போக முடியல. அவ்வளோ பேர் வந்து ஸ்பிரிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க விஜயோடைய ஆதரவாளராக இருந்தாலும் சரி, இல்ல திமுக ஆதரவாளராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆதரவு ஓட்டால மட்டும் நம்மளால ஜெயிக்க முடியாது. நியூட்ரலா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஸோ நியூட்ரல் உடைய அந்த ஓட்டர்ஸ் வந்து யார் பக்கம் போறாங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்கு. அந்த நியூட்ரல் ஓட்டு எங்க போகுதோ அந்த பார்ட்டி தான் ஜெயிக்கும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு கட்சி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணி பொறுத்தும் முதல்வர் வேட்பாளர் பொறுத்தும் இந்த ஸ்விங் வந்து மாறும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ டிஎம்கே ஐடி விங்ஸா இருக்கட்டும், விஜய் உடைய கட்சி ஐடி விங்ஸ் ரொம்ப கீழ்த்தரமா போய் இறங்கி வந்து மாத்தி மாத்தி வந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. இவங்களோட இது எப்படி இருக்குன்னா, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட நான் சொல்லும் பொழுது, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு நான் பண்ணலன்னா நீ சொல்லணும். ஆனா நீங்க என்ன நடக்குது, நான் தப்பு பண்ணா நீ பண்ணி அதுக்கு பேர் என்ன? இப்ப நீயும் பண்ணிருக்கல, அப்போ மாத்தி மாத்தி நீங்க பண்ற தப்பெல்லாம் வந்து வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கீங்க. வடிவ ஒரு படத்துல வந்து எது பெருசுன்னு அடிச்சு காட்டு, தப்பு பெருசா தவுளு பெருசா அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நாலா பக்கமும் எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க. உள்ள போகும்பொழுதே ஐடி விங்ஸோட வேலை தான் அதிகமா இருக்கு. நான் சொல்றது வந்து விஜயோடைய கட்சிக்கு மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் கிடையாது, திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவும் தான், பிஜேபி தான், நாம் தமிழர் கட்சி எல்லாருமே சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்களோ அதை மட்டும் இல்லாம மற்றவங்க பண்றதையும் குறை சொல்லாம வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பை வந்து ஏத்துக்காம அப்ப நான் பண்ண தப்புனா அப்ப நீ பண்ணது என்ன, இப்ப நீ அன்னைக்கு அதை பண்ணி அன்னைக்கு இது பண்ணால அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நியூட்ரலா இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு சலிப்பு ஏற்படுத்தும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களே வந்து உங்க தலையில மண்ணவாரி போட்டுற கதையா தான் இருக்கும் இது. சரி, நம்ம வருவாங்க விஜய் விசஸ் உதய். இப்ப என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு 30 இயர்ஸா சினிமா ஃபீல்ட்ல இருக்காரு. நம்பர் 1 நடிகர் அவரு. அது மட்டும் இல்லாம சினிமா ஃபீல்ட்ல இருந்தாலுமே அவரு வந்து ஈழத்தமிழர்களுக்காக நடந்த போராட்டங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவரு மக்கள் இயக்கத்து மூலியமா நிறைய பணிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. மறைமுகமாகவும் நேரடியாகவும் அரசியல்ல வந்து கருத்துக்கள் சொல்றது அப்படின்னு சொல்லி படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் அரசியலால அவருடைய படங்கள் தடைபடுறது, பிரச்சனை வர்றது நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா 30 வருஷமா அவர் வந்து ஒரு சினிமா வாழ்க்கையிலும் இருக்காரு. அது தொடர்ந்து அரசியலையும் அவர் வந்து ஈடுபாடோட தான் இருந்துட்டு இருக்காரு. இதை வந்து பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கு, இந்த 2K அப்புறம் இருக்காங்களே அந்த கிட்ஸ்லாம் தெரியாது. ஏன்னா அவங்களாம் வந்து இந்த இப்ப இருக்கிற நெட்ல வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பக்கம் நம்ம உதய் எடுத்துக்கோம். உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மகன், கலைஞர் அவருடைய பேரன். அவர் வந்து இப்பதான் ஒரு 10 இயர்ஸா வந்து சினி ஃபீல்ட்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸ்னு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் படமே வந்து குருவி, அந்த படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு அவரு. அப்புறம் அவர் வந்து ஒரு படத்தை வந்து நடிச்சாரு, சந்தானமும் நடிச்சாரு. அந்த படம் அப்படியே கொஞ்சம் ஹிட் ஆச்சு. அப்புறம் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. அவரு நடிக்கும்போது என்ன சொன்னாருன்னா, நான் கண்டிப்பா அரசியலுக்கு வரமாட்டேன், அரசியலுக்கு வர்றது வந்து என்ன அரசியல் ஃபேமிலியிலேருந்து வரவங்க எல்லாமே அரசியலுக்கு வரணும்னு ஏதாவது விதி இருக்கான்னு அப்படின்னு கேட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் நானும் அரசியலுக்கு வரக்கூடாதா, ஏதாவது சட்டம் எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்னு பேசினாரு. ஸோ அவர் வந்து ஒரு நடிகராக தான் எல்லாத்துக்குமே அறிமுகம் ஆனார். இன்னைக்கு வந்து நீங்க நம்மளால அதுதான் நிஜம். ஒரு நடிகராக அறிமுகமாகி ஒன்றும் பெரிய பர்ஃபார்மர், பெரிய ஸ்டார் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டார். அவர் வந்து ஒரு முதலமைச்சருடைய பையன், முன்னாள் முதல்வருடைய பேரன் அப்படிங்கிற ஒரு ஃபேம்ல தான் வந்தாரு. இப்போ வந்து மினிஸ்டரா இருக்காரு. இப்போ மினிஸ்டரா எப்படி ஆனார் அப்படின்னு கேட்டா, அவர் ஒன்றும் மக்களுக்காக இறங்கி போராட்டம் பண்ணி மக்கள் பிரச்சனையை பேசி போராட்டம் பண்ணி மினிஸ்டர் ஆன கேட்டா கிடையாது. அதுவும் வந்து அவங்களுடைய அந்த வாரிசு அரசியல் மூலியமா வந்தது தான். ஸோ இதுதான் இங்க நடந்தது. ஸோ இவர் வந்து விஜய் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து அவர் அப்பாவால தான் வந்து அவர் பெரிய இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தாருன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி உதய்க்கும் அப்பாவால தான், தாத்தாவால தான் அவர் வந்து அரசியல்ல வந்து இந்த இடத்துல இருக்காது. ஸோ 2 பேருமே பார்க்கும் பொழுது ஸோ ஃபேமிலி சப்போர்ட் அவங்களுக்கு வந்து பெருசாவே இருக்கு. ஃபேமிலி தாண்டி அரசியல் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? 2 பேரும் அரசியல் வந்து என்ன பண்ண முடியும்? யாருக்கு வந்து அந்த அந்த வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்க கம்பேரிட்டிவ்லி பர்சனா பாத்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டியா பாத்தீங்கன்னா
உதயை கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதே மாதிரி பார்ட்டி வைஸா பாத்தீங்கன்னா விஜயை கம்பேர் பண்ணும்போது உதய் அவர்களுக்கு அந்த திமுக அந்த திராவிட முன்னேற்ற கழகமுடைய அந்த தொண்டர்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ ஒரு பழம்பெரும் கட்சியா அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த 2026 எலெக்ஷன் உதய் விசஸ் விஜய் தான் இருக்கும் அப்படின்னு இப்பவே திமுகவுடைய ஐடி விங் தொண்டர்கள் வந்து விஜயை வந்து என்னென்ன எப்படி தரைக்குழுவா எப்படிலாம் விமர்சிக்க முடியுமோ அப்படிலாம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இங்க வருவோம். பிஸ்மினா யாருன்னு தெரியும், வலைபேச்சில் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இதே பிஸ்மி இதே வாயை வச்சுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது கட்சி அவரை பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அறிக்கை வெளியிட்டு என்ன சொன்னாருன்னா, 2024 விஜய் அரசியலுக்கு வராருன்னா அது வந்து பிஜேபியோட பி டீம் தான். அப்படி இல்ல 2026 தான் வருவேன்னு சொன்னாருன்னா அப்போ வந்து அவருக்கு அரசியல் ஆசை இருக்கும், அவருக்கு முதலமைச்சர் ஆசையா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியாது. ஆனா 2024 வந்தாருன்னா பிஜேபியோட பி டீமா வருவார். பிஜேபி வந்து இப்போ வந்து மக்களுக்கு பெரிய ஒரு த்ரெட்டனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவர் கட்சி பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் 2026 தான் போட்டி போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பேசுறாருன்னா, அந்த மக்களுக்கு உண்மையான மக்கள் பணி செய்யணும் 2024 வரலாம்ல, அப்ப ஏன் 2026 வராரு? அப்ப அவருக்கு சுயநலமா இருக்காரு. அவர் வந்து உண்மையான மக்கள் பணி செய்யறதுக்காக வரல அவரு. அப்பனா நீங்க வந்து 2024 நீங்க போட்டியிடலாம்ல, அப்ப ஏன் போட்டியிடல? அப்ப வந்து யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் வந்து நழுவுறீங்க, ஏன் சுயநலமா இருக்கீங்க அப்படின்னு இப்படி விமர்சிக்கிறாரு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஒரு பத்திரிகையாளராக தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிற திரு பிஸ்மி அவர்கள் என்னத்தை வெளிப்படையா சொல்ல விரும்புறாரு? உங்களுடைய போக்கு ஒரு நடிகர் அரசியல் வரக்கூடாதுன்னு இருக்கிறது அப்படின்னா விஜயை நீங்க எந்த அளவுக்கு எதிர்க்கீங்களோ அதே அளவுக்கு உதயநிதியை நீங்க எதிர்க்கணும். உங்களால முடியுமா? முடியாது. உங்களுடைய எண்ணம் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதா நீங்க திமுக ஆதரவாளர் உண்மையை ஒத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா எந்த விமர்சனம் உங்க மேல வராது. ஏன்னா நீங்க இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. ஏடிஎம்கேக்கு ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க, அப்ப அதெல்லாம் பேசும்போது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க நான் வந்து நியூட்ரல், நான் வந்து ஒரு நடுநிலைவாதின்னு பேசிக்கிட்டு ஏதோ ஒரு தரப்புக்கு ஏதோ ஜாலரா அடிக்கிற மாதிரி இருக்கு, சிங்சாங் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஒட்டுதர மாதிரி இருக்கு. இது தெளிவாக தெரியுது. ஒரு பொதுவெளியா பேசும்பொழுது நாகரிகம் வேணும். விஜயோடைய ரசிகர்கள் என்னதான் இருந்தாலும் மெச்சூரான பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க, விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களை தரைக்குறவா பேசுறது, ஒரு மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான பேச்சுக்களை பேசுறது. ஏன்னா அவங்களுக்கு தான் மாவ மச்சானுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க, அது ஏதாவது போகும் வரும். அந்த மாதிரி ஒரு மீடியாக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய ரசிகர்களை தொண்டர்களை வந்து பேச முடியுமா? உங்களால பேச முடியுது அப்படின்னா அப்போ உங்களால மற்ற கட்சி தொண்டர்களை பேச முடியுமா? இதே திமுக அதிமுக உள்ள தொண்டர்களை அவன் வந்து ஒரு முட்டாள், அவன் வந்து ஒரு ஏமாளி, அறிவில் அவங்களால பேச முடிஞ்சு. அப்போ விஜய் வந்து ஈஸியா விமர்சனிக்கலாம். விஜய் வந்து ஈஸியா விமர்சிச்சா நமக்கு வந்து ஃபேம் நல்லா வரும். விஜயை பத்தி திட்டுனா நமக்கு வந்து ஒரு சிலப்பட்ட நமக்கு வந்து ஆதரவு கிடைக்கும். அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம், அதை வச்சு நம்ம வந்து வேலையை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய பிழைப்புக்காக மற்றவங்களை தாழ்த்தி நீங்க வாழாதீங்க. உங்களுக்கு வந்து உண்மையாவே ஆதாரம் இருக்கு, உண்மையாவே எனக்கு நான் ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு உண்மையான திராணி இருந்தா தயவுசெய்து நிரூபிச்சு காமிச்சிட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்தது மாதிரி என்கிட்டயும் வாய் இருக்கு, என்கிட்டயும் மைக் இருக்கு, நான் என்னன்னாலும் பேசுவேன், என்னன்னாலும் செய்வேன் அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டும் போது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், 2026 வர்றதுக்கு 2 வருஷம் இருக்கு, சரிங்களா? இப்போ விஜய் ரசிகராக இருக்கவங்க எல்லாருமே வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஓட்டு போடுறாங்க. நியூட்ரல் ஓட்ஸ் நிறைய இருக்கு. அதனால இப்போ இந்த பக்கம் பிடிக்கலன்னா இந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் பிடிக்கலாம் இந்த பக்கம் வருவாங்க, 2 பக்கமும் பிடிக்கலாம் எங்க போறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தவிச்சிட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னா, இப்ப விஜய் வந்துட்டாரு, ஓகே புதுசா ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா 2006 விஜயகாந்த் அவர்கள் நிக்க போற என்ன சொல்லியிருந்தார், 10% ஓட்டுனா, அதாவது 9.5 வாங்கியிருந்தாரு. அப்போ வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாரு. ஆனா இப்போ ஜெயலலிதா இல்ல, கலைஞர் இல்ல. இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? அப்போ அந்த பெரிய ஓட் ஸ்விங் காமன் ஓட்டர்ஸ் வந்து மாற மாட்டாங்களா? அப்போ நீங்க வந்து தொடர்ந்து ஒரு ஆட்சியில் இருக்க நீங்க தொடர்ந்து எதிர்த்துட்டே இருந்தீங்கன்னா, அது இப்ப கட்சி ஆரம்பிக்க எதிர்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஃபேம் உருவாக்குறீங்க. இது யாருக்கு ஆபத்துனா உங்களுக்கு தான் ஆபத்து, அவருக்கு ஆபத்து கிடையாது. அவரு இன்னைக்கு வந்த உடனே 2026 முதலமைச்சர் ஆகும் அவரு கனவோட வந்தாருன்னா அது அவருக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணாதான் அவரும் நிலைக்க முடியும். ஒரு அரசியல்வாதியை தன்னை நிலைநிறுத்திக்கணும், மக்கள் போராட்டங்களை இறங்கி போராடணும், உண்மையை பேசணும், எதிர்த்து நிக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் 2026 அவர் ஓட்டு போடுவோம் இல்லையான்னு ஞாபகம் இருக்கும். நீங்களே வந்து இந்த ஈகோன்னு ஒண்ணு இருக்கும், இவன் வரக்கூடாதுப்பா, இந்த கட்சி வரக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ஈகோல இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வரேன் நான். பிஸ்மி அவர்கள் பேசும்போது
அட்லீஸ்ட் 0% உண்மை இருக்கும்னு நான் உண்மை இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சும்மா வாய்க்கு அந்த வடையை சுட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 2024 எலெக்ஷன் முடியட்டும், அப்புறம் 2026 பத்தி நம்ம பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.